இந்த அலங்கார வாசல் அருகே உட்கார்ந்திருந்த பிறவி சப்பானி பேதுருவும் ஏவானும் ஏதாவது தருவார்கள் என்று பார்த்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களை நன்றாக உற்று பார் என்றார்கள். சொன்னது மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன பொழுதே அவன் அந்த சப்பானி எழுந்து நடந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் எபேசியர் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுக்குள்ளே முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த முத்திரை இருக்கிற தேவ பிள்ளைகளை சத்துரு எந்த சந்தர்ப்பத்திலும் நெருங்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எந்த பெல்லி சூனியங்கள், மந்திரங்கள், பிசாசின் கிரியைகள், எந்த சதி சூனியங்களும் உங்களை நெருங்கவே முடியாது. காரணம், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே முத்திரை போடப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களை உற்று பார்க்கிற, உங்களை நோக்கி பார்க்கிற, சிங்கம் போல் கர்ஜித்து உங்களை தாக்க நினைக்கிற சத்துரு இந்த முத்திரையை கண்டதும் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் முத்திரையை காணும் பொழுதே அவன் நெருங்கவே முடியாது என்பதை ஒரு நாளும் மாற்றமே இல்லை. தைரியமாயிருங்கள். அவருக்கு சொந்தமான நீங்கள் அவருக்கு மகிமையின் புகழ்ச்சியாக மீட்கப்படுவீர்கள்.